வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். மழை நாட்கள் அழகானவை மற்றும் அனைவரையும் மகிழ்விக்கும். இயற்கையில் மழை அழகு சேர்க்கிறது. புதிய இலைகளுடன் கூடிய செடிகள் பளபளக்கும் பசுமையை சேர்க்கும். காற்று தென்றலாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. ஓடைகள் ஓடி ஏரிகளையும் ஆறுகளையும் நிரப்புகின்றன. இதனால் விவசாயிகள் உற்சாகமடைந்து விவசாயத்தை தொடங்கியுள்ளனர். மழை அனைவருக்கும் உணவு விருந்தளிக்கிறது. மழை பொழிவு பற்றி கேட்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது நன்றாக இருந்தது. மழை பற்றிய கவிதையை ரசித்தீர்களா? சரி மாணவர்களே, இன்றைக்கு மழை மற்றும் ஆறுகள் என்ற தலைப்பை பற்றி விவாதிப்போம். இந்த காணொளியை பாருங்கள். நீங்கள் என்ன கவனிக்கிறீர்கள்? ஆம், அது ஓடும் நீரோடை. பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் தண்ணீர் இன்றியமையாதது. பூமியின் மேற்பரப்பில் 71% மேல் அதிகமான நீர் உள்ளது. ஆனால் அது ஆண்டு முழுவதும் சமமாக விநியோகிக்கப்படுவதில்லை அல்லது சீராக இல்லை. பயிர்களை வளர்க்க தண்ணீர் தேவை, ஆனால் அதன் தரம் வெவ்வேறு இடங்களில் மாறுபடுகிறது. இப்போது இந்த பாடத்தில் எப்போது மழை பெய்யும், எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உள்ளது, சுத்தமான குடிநீர் எங்கு கிடைக்கும், உப்பு அல்லது கடின நீரை சந்திக்கும் இடம் பற்றி பேசுவோம். அமர்வை ஆரம்பிக்கலாம். இந்த பாடத்தில் நாம் கவனிப்போம்: மேகங்கள் மற்றும் மழை, நீர் சுழற்சி, காற்று மற்றும் மேகங்கள், தெலுங்கானாவில் மழை, மழைமானி அல்லது மழை அளவீடு. முக்கிய வார்த்தைகள்: ஆவியாதல். ஆவியாதல் என்பது ஒரு திரவம் வாயுவாக மாறும் செயல்முறையாகும். ஒடுக்கம். ஒடுக்கம் என்பது நீராவி திரவமாக மாறும் செயல்முறையாகும். மழை பொழிவு. மழை பொழிவு என்பது வளிமண்டலத்தில் உருவாகி மீண்டும் பூமியில் விழும் திரவம் அல்லது ஈரப்பதம். ஈரப்பதம் என்பது காற்றில் உள்ள நீராவியின் அளவு. புழுக்கம். அடக்குமுறையான வெப்பம் மற்றும் நெருக்கமான அல்லது ஈரமான அல்லது புழுக்கமான. கருத்து வரைபடம். வெப்பமான கோடை காலமான ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு பிறகு வரும் மாதங்களில் மழைக்காலம் தொடங்கி நீடிக்கும். மழை எதனால் ஏற்படுகிறது? மழை மேகங்கள் எங்கிருந்து வருகின்றன என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? நீர் சுழற்சியை கவனியுங்கள். இதன் மூலம் நீங்கள் செயல்முறையை புரிந்து கொள்ள முடியும். மேகங்கள் மற்றும் மழை. மழை சுழற்சி நீராவியுடன் தொடங்குகிறது. நீர் ஆவியாகி மறையும் போது என்ன நிகழ்கிறது? ஈரமான ஆடைகளை வெளியில் தொங்கவிட்டால் தண்ணீர் ஆவியாகி ஆடைகள் காய்ந்துவிடும். நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை விடும்போது அதே செயல்முறை நிகழ்கிறது. அது சிறிது நேரம் கழித்து ஆவியாகிறது. உலர்ந்தும் இந்த செயல்முறை ஆவியாதல் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் நீர் ஆவியாகி மாறி காற்றுடன் கலக்கும்போது இது நிகழ்கிறது. கொதிக்கும் நீர் இல்லாமல் கூட ஆவியாதல் ஏற்படலாம். பூமியில் கடல்கள், ஆறுகள் மற்றும் ஏரிகள் உள்ளன.
இந்த உடல்களில் இருந்து நீர் ஆவியாகிறது. நமது உடல்கள், மரங்கள், செடிகள் மற்றும் மண் உட்பட்ட ஈரப்பதம் இருக்கும் இடத்தில் ஆவியாதல் நிகழ்கிறது. அதிக வெப்பநிலை ஆவியாதல் விகிதத்தை அதிகரிக்கிறது. நீர் சுழற்சியை பார்ப்போம். ஆவியாதல். நீர் ஆவியாக மாறுவது ஆவியாதல் எனப்படும். நீராவி மீண்டும் தண்ணீராக மாறும் செயல்முறை ஒடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. மேகங்கள் என்பது காற்றில் தொங்கும் சிறிய நீர்த்துளிகள். கடலில் இருந்து நீர் ஆவியாகி வானில் மேகங்கள் உருவாகி மழையாக வந்து நிலத்தில் உள்ள சரிவுகளில் ஆறுகள் வடிவில் பாய்ந்து இறுதியாக கடலில் சேரும் செயல்முறையே நீர் சுழற்சி எனப்படும். மழை பொழிவு. நீராவிகளின் ஒடுக்கத்தின் வெவ்வேறு வடிவங்கள் மழை பொழிவு எனப்படும். இது பனி, மூடுபனி, மழை, பனி அல்லது ஆலங்கட்டி வடிவில் நிகழலாம். காற்றில் இருக்கும் ஈரப்பதம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஈரப்பதம் என்பது நாம் பார்க்க முடியாத காற்றில் உள்ள ஈரப்பதம். வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது நாம் அசௌகரியமாக உணர்கிறோம். நமது வியர்வை விரைவாக வறண்டு போவதில்லை. இதனால் நாம் ஒட்டும் தன்மையை உணர்கிறோம். இந்த வகையான வானிலை புழுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது காற்று மற்றும் மேகங்களுக்கும் இடையே உள்ள உறவை பார்ப்போம். அரேபிய கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் இருந்து வீசும் காற்றினால் மழை மேகங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த காற்று பருவக்காற்று அல்லது தென்மேற்கு பருவக்காற்று என்று அழைக்கப்படும். கோடையில் மட்டுமே இது ஏற்படும். நமக்கு மழையை வழங்க மேகங்கள் நமது பகுதிகளுக்கு வருவதற்கு வெகு தூரம் பயணிக்கின்றன. தெலுங்கானா மாநிலத்தில் மார்ச் முதல் ஜூன் வரை வெப்பநிலை உயரும். தென்மேற்கு பருவமழை ஜூன் தொடக்கத்தில் வரும்போது அவை மேகங்கள் மற்றும் மழையை கொண்டு வருகின்றன. வடக்கு மற்றும் கிழக்கில் மழை அதிகமாக உள்ளது. ஆனால் தெலுங்கானா பீடபூமியில் மழை பொழிவு குறைவாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மலைப்பகுதிகளில் மழையை ஏற்படுத்துகின்றன. பருவமழை மற்றும் சூறாவளிகள் பரவலான மழை மற்றும் பயிர் சேதத்தை ஏற்படுத்தும். அக்டோபர் மாதத்திற்கு பிறகு வங்கக்கடலில் இருந்து தென்மேற்கு திசையில் காற்று வீசுகிறது. இதன் விளைவாக சிறிய மழை பெய்யும். இது வடகிழக்கு பருவமழை அல்லது பின்வாங்கும் பருவமழை என்று அழைக்கப்படுகிறது. இப்போது மழை பொழிவை எவ்வாறு அளவிடுவது என்று பார்ப்போம். மழை அளவை அளவிடும் கருவி. மழைமானி எனப்படும். ஒரு யூனிட் பகுதியான மழையின் அளவு சென்டிமீட்டரில் அளவிடப்படுகிறது. மழையின் அளவை எவ்வாறு அளவிடுவது பார்க்கலாம். மழை பொழிவை அளவிட தடையில்லா இடத்தில் பாட்டிலை வைக்கவும். சேகரிக்கப்பட்ட தண்ணீரை அளவிட ஒரு அளவை பயன்படுத்தவும். ஒரு வாரம் அல்லது ஒரு மாதத்திற்கான மழையை தீர்மானிக்க
பாட்டிலை சில நாட்களுக்கு வெளியே வைக்கவும். மழைப்பொழிவை சென்டிமீட்டரில் பெற ஒரு அளவுகோல் மூலம் நீர்மட்டத்தை அளவிடவும். அடுத்த பகுதியில் நதிகளை தொடரவும். நன்றி.